அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சுனான்றவன் இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு போனது தெரியும். சரி, இங்கே வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் சொல்கிறேன் சார், என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு 55 ஆண்டு காலம் வரைக்கும் இலங்கையிலிருந்தோ அல்லது வேறு வெளிநாட்டிலேருந்து யார் எந்த பிரஜை இங்கே வந்தாலும் கூட உள்நாட்டு அரசியல் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர் சீமான், கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கினவர், இந்த தேர்தலில் 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். சரிங்களா சொல்லுது, நீ யார், உனக்கு என்ன இருக்கு? ஆனால் இங்கேருந்து போய் அங்கே போய் உட்காந்து நின்றுட்டு இது நான் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பேன், குண்டு இருந்தால் போட்டுருவேன், அறிவு இருக்கா உனக்கு? டேய், துப்பாக்கியில் சுட்டுனா துப்பாக்கி தோட்டா தெரிச்சு எவ்வளோண்டா, தெரிச்சு உன் மேலே தான் வந்து விழும். திருப்பி வெடிகுண்டு போடுவேன்டா, வெடிகுண்டு திருவாரூர் வந்து பார்த்தா வந்து ஒரு ஆயுத கிடங்குடாது, ஆயுத கிடங்கு வெடிமருந்து குடோன்னு அது. அங்கே போய் நீ வந்து எக்கத்தவா பேசுறீங்க, உன் நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? தெரிஞ்சிச்சா இது வந்து ஒரு வெடிமருந்து குடோன்னு, ஆயுத குடோன்றது தெரிஞ்சிருச்சா, ஆயுத கிடங்குன்னு தெரிஞ்சிச்சா? காரணம் என்னன்னா, உன்னை எதிர்த்து எத்தனை ஆயுதம் வந்துட்டு இருப்பார் சோசியல் மீடியாவில். இதே சோசியல் மீடியா எத்தனை ஆயுதம் வந்து நீ பாராளுமன்றத்தில் நின்று பேசணும்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் ஒரு வீடியோ போடுற, உனக்கு பதில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு பாரு. இன்னும் இந்திய அரசுக்கிட்ட இருந்தே உனக்கு கண்டனம் வரும். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதை காட்டுறதுக்கு முதல்ல இவங்க நன்றி சொல்லணும். இது சீமான் அவர்களுக்கு உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு அத்தனை காணொலிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மளாவது நாகரிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க இவனை. ஒட்டுமொத்தமாக வந்து என்ன வந்து இலங்கை அரசுக்கே இவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம், ஒரு இழுக்கு. ஏன் வந்து வெளிநாட்டை போய் அங்கே போய் ஏன் அரசியல் பேசுகிறேன், இங்கே பேசினா சரி, பாராளுமன்றத்தில் நீ பேசுகிற, அந்த பாராளுமன்றத்தில் பேசுறதுல கூட ஒரு வரம்பு இருக்குது, வன்முறை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஜபக்ஷவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நெருக்கம் இருக்குது. எப்படி அந்த நெருக்கம் வருது? இவன் எதுக்காக வந்தான்? ராஜபக்ஷோட ஏஜெண்டா தான் இவன் வந்தான், நமல் ராஜபக்ஷோட ஏஜெண்டா தான் இவன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து விஜய் சந்திக்க வருது. அப்போ என்ன தொடர்பு? அப்போ வந்து இது வந்து தாவேகாக்கு வந்து ஒரு நெகட்டிவ். அப்போ அடுத்த கட்டம் இவங்க என்ன கேட்டால், இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து அரசியல் கருணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்குமா சார்? தொடர்ச்சியாக ஒரு காணொலிகளை பார்க்க முடியுது. இலங்கையோட எம்பி அர்ச்சுனா ராமநாதன் சீமான் அவர்களை சிறு நாட்களுக்கு முன்னாடி இலங்கை பாராளுமன்றத்தில் விமர்சிக்கிறாரு. அதன் பின் வந்து தமிழ்நாடுக்கு வராரு. இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் அவரை பெருசாக பேட்டி எடுக்கிறாங்க. தாவேகா சார்ந்த ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் அவரை வந்து விமர்சையாக பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் போது அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனாவையும் ராஜ்மோகன் அவர்களையும் அவர் சந்திக்கிறாரு. தாவேகா வந்து யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டால் நிச்சயம் விஜய் ஜெயிப்பார், அது மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புகிறாங்க. திருப்பி இங்கேருந்து இலங்கை போகிறாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் வந்து இலங்கை வந்தால் நான் சுற்றுவேன், நான் வந்து கன்னத்து வர முடியாது இந்தியாவுக்கு, இல்லைன்னா நான் சுட்டுட்டு இருப்பேன் நேரில் பார்த்தா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொச்சையான விமர்சனங்களை சீமான் அவர்கள் மீது வைக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறது இதை? ஃபஸ்ட்டு இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் சில விஷயங்கள் சொல்கிறேன். சொல்லுவாங்கள்ல, இந்த நம்பினால் நம்புங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்பினால் நம்புங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது டிவிகே விஜய் அவர்கள் பற்றி இந்த முதலமைச்சர் வந்து எல்லா விஷயங்களும் அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் நடந்தது, இப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ப்ரொமோஷன் நடந்திருக்குன்னா, ஒரு நடிகர் அரசியல்வாதியாக ப்ரொமோட் ஆகிறார். அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சாங்க. அதில் நிறைய உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இப்போ ஊர் உலகமே பேசுது ஃபேக்குன்னா, அது ஃபேக்குன்றது 100% உண்மை தான். ஒரு ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு நடிகர் வந்து அரசியல்வாதியாக மாறுறார் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது ஒரு அரசியல்வாதி, முதலமைச்சரும் அரசியல்வாதி தான், இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேசிய தலைவராக கட்டமைக்கிற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க டிவிக்கேல. தேசிய தலைவராக, ஆமாம், ஒரு தேசிய தலைவராக. சரி, இந்த தேசிய தலைவர் எப்படி இது சாத்தியமாகும், எப்படி ஒரு தேசிய தலைவராக வந்து கட்டமைக்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, பல்ஸ் பிடிச்சி பார்த்தது வந்து கேரளாவில் படித்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கேரளாலேயே வந்து இவருக்கு வந்து பேஸ் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது.
ஆனால் இவருக்கு முதல்ல அந்த திட்டங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு எடுபடும்ன்றதை முதல்ல ஒரு பரீட்சார்த்த முறையில் பண்ணும்போது தான், அதனால தான் பேர் கூட தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இல்லைனா முதல்ல இதுக்கு வேற ஒரு டிஸ்கஷன் தான் சொல்கிறாங்க, மக்கள் வெற்றி கழகன்ற மாதிரி வைக்கலாம், அதாவது தமிழகன்ற அந்த வார்த்தையை வைக்காமல் இல்லை, தமிழகம்னு வச்சா தான் நமக்கு வந்து இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை வந்து காலி பண்ண முடியும். அதுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர்ன்ற அந்த பேரில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி சீமான் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் உழைச்சாலும் 8% வாங்கிட்டாரு. அப்போது நமக்கு வந்து என்னன்னாக்கா இங்கே தமிழ் தேசத்தை முன்னெடுக்காமல், தமிழர்களை முன்னிறுத்தாமல் இங்கே தமிழ்நாட்டில் இனி அரசியல் பண்ண முடியாது. அப்படி அரசியல் பண்ணால் தான் திராவிட கட்சியில் வீழ்த்த முடியுன்ற அந்த எண்ணத்தில் தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக அந்த பேரை வச்சுப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அடுத்த நிலையில் இப்போ கேட்டால் ஒரு அரசியல் தலைவராயாச்சு. இப்போ அடுத்த தேசிய தலைவர், அரசியல் தலைவர் தேசிய தலைவர் ஆகணும். அப்போ அடுத்த கட்டம் இவங்க என்ன செய்ய கேட்டால், இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஹிந்தியில் வந்து இவருடைய பேச்சுக்கள் எந்த பேச்சாக இருந்தாலும் ஹிந்தியில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மேடையில் பிரச்சாரமாக இருந்தால் இல்லை இவரை பற்றி செய்தி, அதாவது விஜய் அவர்கள் குறித்து, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து என்ன செய்தி வந்தாலும், அது அரசு நிகழ்வாக இருந்தாலும் எந்த செய்தி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டில் வந்து வெளியாகக்கூட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சரி, இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அதனால் வந்து ஒரு பெரிய தேசிய தலைவர் ஆகிடுவாரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க சோஷியல் மீடியாவில். எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நடத்தியும் காட்டிட்டாங்க தமிழ்நாட்டில் எவனை கேட்டாலும் இப்போ நான் ஓட்டு போடலன்றான். யார்? நீ டிவிக்கு ஓட்டு போட்டியாங்க? நான் டிவிக்கு ஓட்டு போடலைன்றான். அப்போ எப்படியா முதலமைச்சர் நீ தான் ஓட்டு போடுற? இல்லை நான் ஓட்டு போடலைன்றான். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% ஓட்டு வாங்கி மீதி வந்து 70% வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியா வச்சு ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இதே அந்த ட்ரெண்டு வந்து பார்த்தி இப்போ எல்லாமே ஃபேக்குன்றது தெரிஞ்சுட்டு வருது. ஆனால் அந்த பலன் இல்லை. ஏன்னா சட்டப்பூர்வமாக முதலமைச்சர் ஆயாச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம வாக்களிக்கிறியா, நம்ம யார், அவங்களுக்கு தானே வாக்களித்தோம், இவர் எப்படி வந்தார், இப்படி ஒரு இந்த சுச்சுவேஷன் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டமைப்பு வந்து இந்த மீடியா பர்சன், அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கட்டமைக்கிற வேலைகள் வேகமாக நடந்துட்டு வருது. இந்த சுச்சுவேஷனில் இது வந்து கடல் கடந்து இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய், இந்த எச்சக்குடி நாய் பேசுச்சு இல்லையா, நீங்கள் சொன்னீங்களே அர்ச்சனா, அந்த நாய். ஸோ வந்து அங்கே இலங்கையில் ஒரு நாய், அது மாதிரி பாகிஸ்தானில் ஒருத்தன், அது மாதிரி வந்து பங்களாதேஷில் ஆல்ரெடி பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய அது என்ன கர்மமோ இருக்கும் அதை போட்டால் கூட அங்கே வந்து லைக் கொடுக்கறதுக்கு, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க. அதுதான் மாரிதாஸ் ஏற்கனவே வந்து அது மாரிதாஸாக முதல்ல அதை வந்து பப்ளிஷ் எக்ஸ்போஸ் பண்ணது அவர் தான். ஸோ அப்போது ஏற்கனவே பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானில் அந்த வேலைகள் இருக்குது. இதில் இம்ரான்கானுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாயிருக்கு. ஏன்னா விஜயால், ஆமாம் விஜய் அவர்களால், ஆமாம் விஜய் அது மாதிரி. ஸோ இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நெருக்கடி. சரி, ஆந்திராவில் பவன் கல்யாணம் போட்டு நோண்டுறாங்க. பவன் கல்யாணம் வெளியே தலையை காட்ட முடியல. போகிற இடத்துல மைக்கு நீட்டி நீங்கள் ஏன் விஜய் மாதிரி வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறாங்க. அவரே நொந்து போயிருக்கிறாரு. சரி, ஸோ இப்படி இந்தியா முழுவதும் இந்தியாவை கடந்து ஒரு பிம்பம் உருவாக்குறாங்க. ஒரு தேசிய தலைவராக வந்து மோடிக்கு நிகரான தலைவர் யாருன்னா அது ராகுல் கூட கிடையாது, விஜய் தான். ஒரு இளம் தலைவர், ஒரு நடிகராக இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இது ஒரு காலத்தில் வந்து மோடி அவர்களுக்கு இதை செஞ்சது. ஆனால் மோடி அவர்கள் செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீச் இல்லை. அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்தியாவில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தான் மோடி அவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர். ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் ரிசல்ட் வந்து பெருசாக வந்து ஒரு பாதிக்காது. காரணம் கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த ட்ரெண்ட் செட்டிங் தான். அன்றைக்கி இருந்த சோஷியல் மீடியா விட இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்து அன்றைக்காவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து விலை பேசப்பட்டது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படிங்கிறது ஃபுல் பீக்கில் இருக்குது. அப்போது இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 41 பேர் இந்த மரணம் இருக்குல்ல கரூர், அந்த சம்பவம் கூட கிட்டத்தட்ட அந்த எப்படி இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அது அப்படியே அமைங்கிருச்சு. எப்படி கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அடங்கிடுச்சோ அதே மாதிரி இங்கே அடங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து அடுத்த நிலை, அடுத்த கட்டம்
அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய தலைவராக மாற்றுறதுக்கான அந்த முயற்சிகள் வந்து அந்த ப்ரொமோஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து விஜய் தும்முனாலும் இருமுனாலும் இல்லை விஜய் எது செய்தாலுமே இப்போ விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத வரலாற்றின் முதல் முறையாக தும்மினார் இருமினார் முதல் முறையில் சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் இருக்கையில் இருந்து தும்மிய ஒரே ஒரு முதலமைச்சர்னா அது வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்கும் நடக்கும். இது வந்து இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெல்ல மெல்ல அந்த விஜய் 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 விஜய்ன்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் மாறிட்டு இருக்குது. பாருன்னா இதை வந்து ஒரு வகையில் வந்து அமித்ஷாக்கும் மோடியும் தலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நம்ம பேனாக்கணும் பேனை பெருமாளாக்கணும், ஏதோ திராவிடத்தை ஒழிக்கணும்னு பார்த்தா இவனை ஒழிக்கிறது பெரிய வேலையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யோசனை வந்து அவங்க மனசில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த வேலையை செய்யும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனான்றவன் இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு போனது தெரியும். சரி, இங்கே வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் சொல்கிறேன் சார், என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு 55 ஆண்டு காலம் வரை இலங்கையிலேருந்தோ அல்லது வேறு வெளிநாட்டிலேருந்து யார் எந்த பிரஜை இங்கே வந்தாலும் கூட உள்நாட்டு அரசியல் பேச மாட்டாங்க. அவங்க வந்து எந்த நாட்டிலேருந்து வராங்களோ அவங்க நாட்டு பிரச்சனைகளை கூட வந்து பார்த்திங்கன்னா மீடியா சந்திச்சுலாம் பேச மாட்டாங்க. யாரை சந்திக்கணுமோ அவங்கள சந்திச்சுட்டு அது பிரதமரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் கூட வந்து அம்மாவை வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பார்ட்டியை ஒரு புகழ்ச்சியாக கூட பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர் சந்தித்து சிறப்பான ஆட்சி செய்கிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன, அந்த சந்திப்பு வந்து ஒரு நிமிஷம் அப்படி காட்டுவாங்க நமக்கு மீடியாக்களில், அவ்வளோதான். தவிர யாருமே இல்லை. அவன் சாதாரண நபராக கூட இருக்கு. ஆனால் பட் இவனை பொறுத்தவரைக்கும் ஒரு காகிதம் பொறிக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். இவன் அவ்வளோ ஒன்றும் ஆள் கிடையாதுன்றாங்க. ரெண்டாவது இவன் ஃபுல்லாகவே என்ன சொன்ன கேட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லா இணையத்திலும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா இவனை கண்டிப்பாக வந்து இவனை ட்ரீட்மெண்ட் தான் தேவை இவனுக்கு. ஏன்னா அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவன் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க அவன் மென்டல்றாங்க, மனநோயாளி தான் சொல்கிறாங்க. பொதுவாகவே பரவலாக சொல்கிறது எல்லா கருத்துமே, அது புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும், வந்து அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சிங்களவர்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கோரஸாக சொல்கிறது என்னென்னு கேட்டால் அவன் மனநோயாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனை யார் காப்பாற்ற முடியும்னு தெரில. ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சீமானவர்கிட்ட இந்த நேரடியாகவே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்னா, தயவு செய்து இவனுக்காகவே ஒரு திரள் நிதி வாங்கி இவனுக்காக ஒரு திறன் நிதி, இவன் பேர்லேயே ஒரு திறன் நிதி வாங்கி இவனை கொண்டு போய் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மண்டையை ஓப்பன் பண்ணி இவனை வந்து பார்த்தா என்ன கோளாறு இருக்குன்னு முதல்ல வந்து சரி பண்ணணும். உண்மையிலே அதுக்காக திறன் நிதி வாங்கணும். இவன் பேர்லேயே ஒரு திறன் நிதி வாங்கி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா பிரெயின் எங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அங்கே போய் பார்த்து இவன் மண்டையை ஓப்பன் பண்ணி முதல்ல வந்து இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணும். எங்கே ஒயர் என்ன கட்டாயிருக்கு இவனுக்கு அதை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும், குறைஞ்சபட்சம் அந்த பாராளுமன்றத்தில் சில விதிகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லா பாராளுமன்றத்திலும் விதிகள் இருக்குது சார். அந்த விதிகளை மதித்தா தான் நீ ஒரு மெம்பர், நீ ஒரு என்ன சொன்ன ஒரு பொறுப்பான மனிதன். அது ஒரு பொறுப்பான மனிதன். நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த சட்டத்தையும் நீ மதித்த மாதிரி தெரியவே இல்லை. சரி, நீ அங்கே மதிக்காமல் போ, நீ இங்கே வர நீ இங்கே வந்துட்டு எக்க தப்பாக பேசுகிற அப்படியே சொல்கிறது. சப்போஸ் ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருதுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர் சீமான், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கினவர் அப்படின்னு சொல்கிறது. இந்த தேர்தலில் 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். சரிங்களா சொல்கிறது. நீ யார்? உனக்கு என்ன இருக்குது? அடித்தளம் என்ன உனக்கு? ஒன்றுமே இல்லை. நீயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷ காலை நக்கி தான் வந்து உனக்கு குழப்பு ஓடிட்டு இருக்குது, ஊரே பேசுது. அப்படி இருக்கும்போது இலங்கையே பேசுது. அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு முதல்ல நீ வந்தது என்ன, முதல்ல அந்த தோல்வியை நீ ஒத்துக்கணும். முதல்ல இங்கே காலை வச்ச உடனே வந்து எனக்கே ஒரு சில தகவல் வந்து சில பேர் சொன்னாங்க, எனக்கே வந்து ஒரு சில தகவல் சொன்னாங்க. என்ன சார் இவர் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. எப்படி சார் இவர் வந்து சந்திக்கிறாருன்னு. சரி, ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம், ஒரு கொடுத்துருக்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியும் இவங்க வந்து மீட் பண்ணுறதுக்கு போகிறனாலே நானே வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் தரப்பில் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம், கேட்டு கொடுத்துடலாம், அதனால கூட வரலான்னு. உள்ளபடியே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான்னா அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் வர முடியும், வந்து இங்கே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவன் வந்து வேஸ்ட்டு. இவன் வந்தானா நேராக வந்துடும், இவர் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாரு ஒன்று கதவை திறந்து விட்டுற மாட்டாங்க யாருமே. அதுக்கு ஒரு புரோட்டோக்கால் முறை இருக்குது. பட் இவனுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அனுமதி வழங்கலை.
அது ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற இவனுக்கு தெரியாது ஜான் ஆரோக்கியசாமி எவ்வளோ பெரிய அறிவாளின்றது இவனுக்கு தெரியாது. இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை குழந்தை அவனுக்கு. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரதிநிதிங்க வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட வியூக அமைப்பாளர்ன்ற அடிப்படையில் இங்கே இன்னும் வந்து வேலை முடியல. அடுத்துக்கிட்டோம் விஜய் வந்து தேசிய தலைவராக மாற்றக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான முனைப்பில் வந்து ஒரு பெரிய டீம் இறங்கியிருக்கு. அப்போ ஜான் வந்து அவ்வளோ எளிதான இவங்க கணக்கு போடுற அளவுக்குலாம் ஆளே கிடையாது. ஜானோட நாலேஜ் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ இவங்க நேராக வந்து போய் அப்பாயின்மெண்ட் கேட்டால் விட்டுருவாங்களே, அப்பாயின்மெண்ட் மறுக்கப்படும். இருந்தாலும் இவன் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறானே, யாராவது ஒருத்தரை வந்து சந்தித்தா தானே இவனுக்கு வந்து ஒரு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவர்ஜுனா கூட சந்தித்த மாதிரி இல்லை, ஃபோட்டோ வெளியே வரல. ராஜ்மோகனும் சந்திச்சிருக்காப்புல. ஸோ ராஜ்மோகனை சந்தித்து வந்து பேசுங்க. அப்போ ராஜ்மோகன் கூட பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து இவனை வழிகொட்டி அனுப்பலாம் வரல. போனாங்க, அங்கே இவனே வந்து சந்தித்தான், இவனே வந்து சால்வையை போட்டான், இவனே வந்து பேசிட்டு இவனுக்கு அதுவே ஒரு பெரிய நோஸ் கட் ஆகிடுச்சு. யாருக்கு? இந்த அர்ச்சனாவுக்கு வந்து அதே நோஸ் கட் ஆகிடுச்சு. விஜய் வந்து இத்தனைக்கும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இவன் போய் மீட் பண்ணும்போது விஜய் செக்ரட்டரியேட்டில் தான் இருக்கிறார். அதுவே மானக்கேடு இவனுக்கு இது. ஆனால் இவனை சந்திக்கலை. அதுக்கப்புறம் இவன் வெளியில் வந்து என்ன செய்யறான் வந்து அந்த ஆற்றாமை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் என்ன செஞ்சான் வந்து அசிங்கம் அவமானம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ரட்டரியேட் கீழே வந்துட்டு வந்து விஜய் அண்ணான்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சீமான் குறித்து 2-3 கருத்துக்களை வந்து அவதூறான கருத்துக்களை வந்து பேசினான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் பலரும் கடுமையான எதிர்ப்பு வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கடுமையான எதிர்ப்பு இங்கேயும் இலங்கையிலையும் இன்னும் வெளிநாடுகள்லையும் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து சீமான் அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவாக வந்து பலரும் வந்து குரல் கொடுத்தாங்க. இதுக்கே அது இவனால் தாங்க முடியல. அதுக்கு உச்சகட்டமாக சீமான் அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு. அது இவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் என்ன செஞ்சார், ஒரு எச்சக்குடி ஒரு நாயின்னு சொல்லிட்டு அப்படியே இவனை பேசிட்டார். அது இவனால் தாங்க முடியாமல் என்ன செய்யறான், இவன் அங்கே போய் பாராளுமன்றத்தில் போய் நின்று நான் வந்து சுடுவேன், நான் வந்து சுடுவேன், நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி அவன் பேசினான். இது பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் எப்படி அரசியல் சூழல் மாறிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து தாவேகா அரசுக்கு ஏற்பட்டுச்சு. இவன் வந்து இங்கே வந்து பேசிட்டு உள்நாட்டு அரசியல் எதுவும் பேசிடக்கூடாது. இவன் இங்கே பேசுனது இல்லாமல் என்ன செஞ்சான், பத்திரிகையாளர் சந்திப்பு பேசுனது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமாவளவனுடைய விசிகா அந்த கூட்டத்திலையும் போய் அங்கே வந்து May 18 அதை போய் ரொம்ப தவறாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் குறித்து விமர்சனம் பண்ணது அந்த இடத்துல. அதை வந்து அனுமதிக்க கூடாது விசிகாவில். பட் இருந்தாலும் இவன் வந்து மேடையில் வந்து நின்று பேசும்போது அவங்க வந்து கிரிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அவங்க வந்து இவனை என்கரேஜ் பண்ணது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதை வந்து திருமாவளவன் வந்து ஒரு அறிக்கையில் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். என்ன தான் உங்கள் கெஸ்ட்டாக இருந்தால் கூட, உங்களுக்கு விருந்தாளியாக இருந்தால் கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே திருமாவளவன் மீது வந்து பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ராஜபக்ஷோட கை கொடுக்குறாரு, அது போனார் வந்தார், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து உள்ளபடியே என்ன செய்யணும்னா உள்நாட்டை வந்து ஒரு அரசியல்வாதிகளை வந்து தரக்குறைவாக பேசுறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்கணும் திருமாவளவன். அது பழைய திருமாவளவன் தான் கண்டிச்சிருப்பார். இப்போ வந்து சோபா வாங்குகிற திருமாவளவனாக மாறிட்டார். அதனால் என்ன செஞ்சிட்டாருன்னா அதை வந்து கடந்து போகிறார். இந்த நிமிடம் வரைக்கும், இப்போ நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் குறித்து அர்ஜுனா வந்து அவதூறான கருத்துக்கு இந்த நிமிடம் வரைக்கும் வந்து திருமாவளவன் வந்து மறுப்பு தெரிவிக்கல. அப்போ அதை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தான் பொருளாகுது அவர் பேசுவதை. ஸோ அப்போது இதுக்கு மேலே வந்து நான் வந்து இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த இரவு வந்து இதெல்லாம் ஒரு நாளில் நடக்குது. காலையில் வந்து இங்கே சந்திப்பு, மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம், மாலை வந்து சீமான் அவர்கள் வந்து பேசுகிறார், மாலைன்ற இரவு பேசுகிறார். அப்போ வந்து என்னன்னாக்கா இவனை வந்து ஒரு பொருட்டாகவே வந்து எடுத்துக்காமல், ஏன்னா அது வந்து ஏன் பொருட்டானா முழுக்க அந்த நிகழ்வு வந்து நினைவேந்தல் நிகழ்வு. அப்போ அந்த நினைவேந்தல் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் போகிற போக்கில் ஒரு வார்த்தை வந்து ஆமக்கறி சாப்பிட்றதுனால ஒரு பன்னாட்டு குற்றமாடாது. இப்போ இவன் பேசுகிறதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை வந்து இவனுக்கு என்னென்னா வந்து அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன செய்யறான், அங்கே போய் என்ன செய்யறான், பாராளுமன்றத்தை போய் நல்ல வேலை நான் துப்பாக்கி இருந்தால் நான் சுட்டுருப்பேன் கிட்டிருப்பேன்னு சொல்லி இவன் பேசுகிறான். இது இவன் பாராளுமன்றத்தில் பேசுனது இப்போ ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. பாராளுமன்றம் தானே அது பாராளுமன்றம்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங் இவன் பண்ணிட்டான், பாராளுமன்றமே கிடையாது அது. இது இல்லை எல்லாம் போனதுக்கப்புறம் பேச இல்லை எல்லாரும் அனுப்பிட்ட பிறகு இவன் தனியாக பேசுகிறான் பா இருக்குது. ஏன்னா சபாநாயகராக, ஏன்னா அந்த நாட்டில் என்ன சட்டத்தை உங்களுக்கு தெரியும்ல, அங்கே எல்லா அநியாயம் தான் நடந்திருக்கு, இதுவும் கூட நடந்திருக்கும். சபாநாயகரை காட்டும் போது அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கிறது வெளிச்சமாக இருக்குது. இவன் பக்கத்தில் யாருமே இல்லை, இவன் தனியாக பைத்தியம் போல் பேசிகிட்டு இருக்கிறான் வந்து பார்க்குறோம். நம்ம திரும்பி சில பேர் வந்து பேரை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம்.
அங்கே உள்ளபடியே பாராளுமன்றம்னா ஓப்பனாக நமக்கு வந்து லாங் ஷாட்டில் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்து இருக்கை, பின்னி இருக்கை, சைடு இருக்கை, எந்த இருக்கையிலையும் இவன் தனியாக நின்று பேசுகிறான். ஏற்கனவே பல பேர் சொல்கிறாங்க இவன் பைத்தியம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவன் வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிவிட்டு, இது பாராளுமன்றம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படி பேசுகிறானான்னு கூட ஒரு டவுட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் பரவலாக ஒரே கருத்தாக சொல்கிறாங்க, மனநோயாளின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம சொல்ல பல பதிவுகள் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாரும் சொல்கிறது என்னென்னு கேட்டால் வந்து அவன் மென்டலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதையும் வந்து இந்த காட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இல்லைனா பாராளுமன்றத்தில் போய் வந்து உன்னை சுட்டுடுவேன், உன்னை வெடிகுண்டு வச்சு நான் வந்து கொண்டு வந்தேன், என் பைத்தியக்காரது இல்லை. ஏன்னா எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு வைக்க முடியுமா சார்? முதல்ல அறிவு வேணும். இது வெடி மருந்து குடோன்றா இது. சீமான் வந்து வெடி மருந்து குடோன்னு இது. அவன் சொல்கிறான் பாருங்க, என்னன்னு கேட்டால் வந்து நான் வந்து வெடிகுண்டு போட்டுருவோன்னே என்னமோ சொல்கிறான். என்ன சொன்னாவன்? துப்பாக்கி என் கையில் கன் இல்லை, இருந்திருந்தா துப்பாக்கி இல்லை, துப்பாக்கி தான் சுட்டிருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுனா காக்கா குருவியடா இது. புல்லட்டு தெரிச்சு ஓடும், அது தெரியல அவனுக்கு. இது அவனுக்கு தெரியல. அவங்க ஒரு புரிஞ்சிக்காமல் பேசுகிறான்னு தெரியுது அவனுக்கு. என்ன இன்னும் காக்கா சொல்கிற மாதிரி குருவியை சொல்கிற மாதிரி சொன்னான். குண்டு உன் துப்பாக்கி சாதாரணமாயிடும், அந்த குண்டு ரிவர்ஸ் ஆகி உங்ககிட்டலாம் திரும்பி வரும். அதுவும் தமிழ்நாட்டில் அறிவு இருக்காதுங்கண்ணா. நீ பேசுகிறதுக்கே உனக்கு ரிவர்ஸ் வருது எல்லாமே. நீ என்ன பேசுனியோ அதுவும் ஒரு இடத்துலேருந்து வரல உனக்கு. நீ பேசுகிறத யாராவது ஒருத்தன் ஆதரித்து போட்டிருக்கானா? ஒரு வீடியோ போட்டிருக்கானா? ஒரு சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது இந்த அர்ஜுனான்ற இந்த ஒரு பைத்தியக்காரனுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு காணொளி வந்திருக்கா? ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 காணொளி வருது ஸ்ரீமான் ஆதரவா. அதுவும் நீ எங்கே சரி இவ பேசுகிற, நீ இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவ? நீ வர முடியுமா? சரி நீ இப்படியே பேச விஜய் என்ன பேசுகிறாங்க? அடா பாவி, நீங்கள் இப்படி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிடுச்சு, டிவிகேக்கு வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. விசிகா பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே வந்து ஆளுங்கட்சியாக பொறுத்தவரை என்றைக்குமே வந்து தனித்து போட்டிட்ட கட்சியும் கிடையாது சார். இனி ஒரு காலத்தை தனித்து போட்டிட போகிறதும் கிடையாது. புரியுதா சொல்லுது? அது வெட்ட வெளிச்சமாக ஆகிடுச்சு. சோபா வாங்கி அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கேட்டால் சோபா சிறுத்தைகள் கட்சி ஆகிடுச்சு. இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அது இல்லைனா ஒரு உள்நாட்டில் வந்து ஒரு என்ன தேசப்பற்று இருக்குது? நான் கேட்குறேன். இங்கே வந்து நீங்கள் மோடியை பேசலாம் தப்பு சார், விஜயை பேசலாம் தப்பு, சீமானை பேசலாம் தப்பு, திருமாவளவனை பேசலாம் தப்பு, யாரை பேசலாம் தப்பு. நீ யார்? நீ இந்த நாட்டுக்கு உனக்கு தொடர்பே கிடையாது. நீ எதுக்கு வந்து இங்கே பேசுகிற? நீங்கள் அரசியல் ரீதியாக இங்கே போட்டு நீங்கள் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் வந்து எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒன்றுபட்ட தமிழர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீ யார்? உன்னுடைய அடையாளம் என்ன? நீ ராஜபக்ஷ அப்பன்ற, அம்மான்ற, ஆயான்ற, தாத்தான்ற. அப்போது நீ தமிழர்களுக்கும் உனக்கு தொடர்பே கிடையாது. அப்போது தமிழர்களுக்கே தொடர்பு இல்லாத போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பேசக்கூடாதுல்ல? வந்தியா யாரையோ பார்க்க வந்த, உன்னால் பார்க்க முடியல. அப்புறம் அவன் போய் வந்து கேட்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை காட்ட விட்டவங்கள போய் பார்த்தேன், சோத்த போட்டவங்களாம் தின்னியாக கிளம்பிடணும், அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை. புரியுத சொல்கிறேன்? ஏதாவது எச்ச சோத்தை தின்னுட்டு கிளம்ப வேண்டியதான். நீ இதான் ராத்திரி தங்கி இங்கே ஏதாவது எச்ச குடி கொடுத்தாருங்கன்னா அது வந்து மிச்சம் வைக்க குடிச்சிட்டு நீ கிளம்ப வேண்டியது தானே? இதானே செஞ்சிடணும். ஆனால் இங்கேருந்து போய் அங்கே போய் உட்காந்து நின்றுட்டு இது நான் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பேன், குண்டு இருந்தால் போட்டுருவேன். அறிவு இருக்கா அவனுக்கு? டேய், துப்பாக்கியில் சுட்டுனா துப்பாக்கி தோட்டா தெரிச்சு எவ்வளோண்டா, தெரிச்சு உன் மேலே தான் வந்து விழும். திருப்பி வெடிகுண்டு போடுவேன். வெடிகுண்டு திருமாவளவன் வந்து பார்த்தா வந்து ஒரு ஆயுத கிடங்குடாது, ஆயுத கிடங்கு, வெடிமருந்து குடோன்னு அது. அங்கே போய் நீ வந்து எக்கத்தப்பா பேசுகிறீங்க. உன் நிலைமை இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? தெரிஞ்சிச்சா இது வந்து ஒரு வெடிமருந்து குடோனு, ஆயுத குடோன்றது தெரிஞ்சிருச்சா? ஆயுத கிடங்குன்னு தெரிஞ்சிச்சா? காரணம் என்னென்னா உன்னை எதிர்த்து எத்தனை ஆயுதம் வந்துட்டு இருக்கு பாரு சோஷியல் மீடியாவில். இதே சோஷியல் மீடியா எத்தனை ஆயுதம் வந்து நீ பாராளுமன்றத்தில் நின்று பேசணும்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன்னு ஒரு வீடியோ போடுற, உனக்கு பதில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் இந்திய அரசுக்கிட்ட இருந்தே உனக்கு கண்டனம் வரும். நீ பேசுறது வந்து யாரை பேசுறதுன்னா ஒரு தமிழ்நாட்டோட பிரஜை, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. உன்ன மாதிரி இது எடுப்பு வேலை முறவாசல் செய்யக்கூடிய அந்த இடத்துல யாருமே இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி தோட்டா. நாம் தமிழர் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20 லட்சம் தோட்டா இருக்கு. நீ என்ன சொல்ற கேட்டால் இன்னும் காக்கா குருவி சொல்கிற மாதிரி நான் உன்னை சுற்ற முடியுமா உன்னால்? முதல்ல நீ அது இங்கே பேசுனியா? நீ ஏன் இங்கே பேச வேண்டியது தானே? உனக்கு வசதியாக உனக்கு ஒரு மேடையை போட்டு கொடுக்குறானுங்க, அங்கே வந்துட்டு நீ வந்து மாற்று கருத்து பேசுகிற. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ரசிக்கிறார். நான் குற்றம் சாட்டுறேன், திருமாவளவன் முதல் முறை குற்றம் சாட்டுறேன். எப்படி இதை வந்து நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அவன் பேசுனதை
நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தானே. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து பேசினா என்ன செய்வீங்க? இந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டில் சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி இங்கே வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இங்கே அரசியல் பேசுறதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? ஒரு அரசியல் கட்சியை இழிவாக பேசுறது நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க? இந்திய அரசு எப்படி அனுமதிக்குது? நீங்கள் பாராளுமன்றத்தில் அங்கே பேசுனதுக்கே நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும். பாராளுமன்றத்தில் நான் வந்து துப்பாக்கியில் சுடுவேன், வெடிகுண்டு போடணும் ஒருத்தன் பேசுகிறான்னா அதுக்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும். இந்நேரம் தமிழ்நாடு அரசு கண்டிச்சிருக்கணும், இந்திய அரசு கண்டிச்சிருக்கணும். அப்போ இன்னைக்கு வரப்போகிற நாளைக்கு இவரும் பேசணும், நாளைக்கு இன்னொருத்தர், அப்போ என்ன செய்வீங்க? நிச்சயமா இது அடிப்படையில் தவறு. இது இந்நேரம் வெளியுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிச்சிருக்கணும், கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். இப்போ இதனுடைய விளைவு என்ன? இந்தியா இலங்கை வந்து அந்த உறவை தாண்டி இப்போ என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் விஜய்க்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த நமல் ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறார். யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரு? விஜய் அவர்களுக்கு. விஜயோட ஆட்சி வந்து முதலமைச்சர் ஆட்சிக்கு ஆட்சி கட்சி தொடங்கிறதுக்கே வாழ்த்து சொன்னவங்க ராஜபக்சே அதில் தான். ஆனால் இவன் ராஜபக்சேக்கு இவன் யாருன்னு கேட்டால் இவன் எடுப்பு வேலை செய்ய முறவாசங்க. யார்? இந்த வேறு எந்த அடையாளமும் இல்லை. என்னடான்னு கேட்டால் அவன் முறவாசங்க. ராஜபக்சே வீட்டையும் வந்து அங்கே வந்து பார்த்தோன்னா பெருக்கி வந்து தெளித்து கோலம் போடுறது தான் காலைல வேலை இவனுக்கு. எம்பியாக அதான் பண்ணிட்டு. ஆமாம், அவ்வளோதான். அதான் சொல்கிறாங்க. என்னங்க வேலை அவனுக்குன்னு கேட்டால் ராஜபக்சே வீட்டுக்கு முறவாசல் செய்வேன். என்னங்க சொன்னால் வீட்டில் வெளியில் பெருக்கிறது வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் இவன் வேலை. ஸோ இது நீங்கள் வந்து விஜய் அண்ணா சொல்லிட்டு இப்போ விஜய் அண்ணாவுக்கு தான் இது நெருக்கடி. தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஆனால் வந்து தாவேக்கார நிலைப்பாடு சரி. எனக்கு நல்லா தெரியும். ஜான் வந்து ஷார்ப்பாக எங்கே நிறுத்தணுன்றது ஜானுக்கு தெரியும். யாரை எங்கே நிறுத்தணுன்றது அவர் கை இதில் இருக்கான்றது எனக்கு தெரியும். ஆனால் வந்து ஜானுக்கு தெரியும். இவனெல்லாம் வந்து பார்க்கறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணதே கிடையாது. அலோவ் பண்ணவே இல்லை இவனுக்கு. அதுவே இவனுக்கு அசிங்கம். இவன் அங்கே போய் நான் விஜய் அண்ணா போய் விஜய் அண்ணா இவன் எதுக்கு இப்போ வந்து விஜய் காலை சுற்றிட்டு இருக்கிறான்? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் காலை பிடிக்கிறான். ஆதவ அர்ஜுனா அண்ணா, ராஜமோகன் அண்ணா எதுக்கு இவன் பண்ணுறான்னா அங்கே பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இவன் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும், கவரணுன்றதுக்காக இவன் வந்து விஜய் அண்ணான்னு சொல்கிறான். ஆனால் அதுவே இப்போ பேக் ஃபயர் ஆகுது. இங்கே விஜய்க்கு அங்கே உனக்கு ஆதரவாக இல்லை, அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்கள் உனக்கு ஆதரிக்கலாம், அது செகண்ட், அது வேறு, அது அப்பாற்பட்டது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராஜபக்சவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நெருக்கம் இருக்குது. எப்படி அந்த நெருக்கம் வருது? இவன் எதுக்காக வந்தான்? ராஜபக்சோட ஏஜெண்டாக தான் இவன் வந்தான். நமல் ராஜபக்சோட ஏஜெண்டாக தான் இவன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து விஜயை சந்திக்க வந்தது. அப்போ என்ன தொடர்பு? அப்போ வந்து இது வந்து தாவேக்காக்கு வந்து ஒரு நெகட்டிவ். நல்ல வேலை பார்க்க அலோவ் பண்ணேன். இவன் பார்த்துருந்தான்னா அந்த ஒரு ஃபோட்டோவுக்காக தான் இவன் வந்ததே. விஜயோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா போதும், அங்கே அதை வச்சு நம்ம இங்கே ஓட்டிடலான்னு வந்தான். எங்கே இலங்கையில் நம்மளை வந்து நம்ம நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்தது. அதுக்காக வந்துட்டு இங்கே வந்து அடி வாங்கிட்டுனா நான் இங்கே வந்து சில வார்த்தைகளில் வந்து சீமானவர்களை பேச, ஏன் பலரும் கூட வந்து பேச. அப்போ இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன் தாங்க முடியாமல் அங்கே போய் என்ன செஞ்சேன்னா வெளியில் போய் பேச முடியாது, ரோட்டில் நின்று பேச முடியாது. அப்போ பாராளுமன்ற மாதிரி செட்டிங் போட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறான், பக்கத்தில் யாருமே இல்லை, திரும்பி பார்த்து பேசுகிறான், அவனே சிரிச்சுக்கிறான், எது யாரும் கை தரல, அவனே சிரிச்சுக்கிறான், அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு புலம்பலாக தான் இருக்குது. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதை காட்டுறதுக்கு முதல்ல இவனுக்கு நன்றி சொல்லணும். இது சீமான் அவர்களுக்கு உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி அத்தனை காணொலிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்குது. இவனை வந்து பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மளாவது நாகரிகமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்கணும். சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க இவனை. ஒட்டுமொத்தமாக வந்து என்ன வந்து இலங்கை அரசுக்கே இவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம், ஒரு இழுக்கு. ஏன் வந்து வெளிநாட்டை போய் அங்கே போய் ஏன் அரசியல் பேசுகிறேன்? இங்கே பேசுனா சரி, பாராளுமன்றத்தில் நீ பேசுகிற, அந்த பாராளுமன்றத்தில் பேசுகிறதுல கூட ஒரு வரம்பு இருக்குது. வன்முறை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. யார் எந்த இடத்துல அதுக்கு, ஏன்னா அதுக்கு விதிகளுக்கு உட்பட்டது. அப்போ இவன் பாராளுமன்றத்தில் பேசுகிறானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. முதல்ல பாராளுமன்றம் மாதிரி ஒரு செட்டிங்காக ஒரு வேலை அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. பட் எது எப்படி ஆனாலும் சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் இவெல்லாம் ஒரு பொருட்டாகவே வந்து மதிக்காதீங்க. ஏன்னா அவங்க தம்பிகளுக்கு இன்னும் நல்ல வேலை ஒரு கண்ணாசையை கொடுத்துருந்தாருன்னா இவன் நிலைமை என்ன இருக்கும்? இவன் இலங்கைக்கு பத்திரமா போய் சேர்ந்துருப்பானா? முடியாது. சீமான் அவர்கள் வந்து வன்முறையை வந்து தம்பிகளை வளர்க்கலை.
அது உலக அளவில் சரி. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கமாக வச்சுருக்கிறார். இராணுவ கட்டுப்பாடோடு இயங்குது. இல்லைனா ஒரு கண்ணாசை காமிச்சிருந்தோன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்போ போய் அங்கே போய் நின்று பேசவே முடியாது. அப்படி ஒரு சூழல் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு அமைதியை விரும்புகிறாங்க. இந்தியாவிலும் சரி தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. அதனால் நீங்கள் வந்துட்டு இங்கே அரசியல் பேசிட்டு போகிற இங்கே வேடிக்கை பார்க்குறாங்க. இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனம் சார். இது சாதாரணம் கிடையாது, ஈஸியாக எளிதாக கிடையாது. யாராவது நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இங்கே நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்துட்டு இங்கே வந்து இந்தியாவில் வந்து மோடியை விமர்சனம் பண்ண முடியாது, அமித்ஷா விமர்சனம் பண்ண முடியாது, ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ண முடியாது, ஸ்டாலின் விமர்சனம் பண்ண முடியாது, விஜய் விமர்சனம் பண்ண முடியாது, யாரையுமே விமர்சனம். நீ வந்து அந்நிய நாட்டு பிரஜா, முதல்ல அதை புரியணும். முதல்ல உனக்கு அந்த அறிவு வேணும். உனக்கு நீ தமிழ்நாடு, நீ வந்து சிங்கள நாயுடு, இல்லை நீ ரெண்டும் கலந்துரு, நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ யார்? இலங்கைக்கு அவ்வளோதான். அப்போ தொப்புள் கொடி வரும்னா அப்போ இங்கே வந்து நீ கலகத்தை ஏற்படுத்தக்கூடாது. இங்கே தேவையில்லாமல் சர்ச்சையை உருவாக்கக்கூடாது. தொப்புள் கொடி வரும்னு நீ சொல்லிக்கிட்டீங்கன்னா முதல்ல நாங்கள் ஒத்துக்கணும். முதல்ல உன்னை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். முதல்ல சீமானை நீ எதிர்க்கிறேன்னு சொன்னால் உனக்கு முதல்ல உன்னை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் உட்படுத்தணும். முதல்ல ரெண்டாவது வந்து பார்த்தா திறன் நிதி பற்றி பேசுகிறேன். நான் சொல்கிறேன், இந்த காலையில் சொல்கிறேன், சீமானவர்கள் திறன் நிதி கண்டிப்பாக வசூல் பண்ணால் யாருக்காகன்னா இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.